விஸ்வா சொன்னத சேரன் நினைச்சு பாக்குறாரு. என்ன பண்ற? கையெடு மீனா, ஒழுங்கா சட்டைக்கு பட்டனை கூட உங்களுக்கு போட தெரியல. இப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தான் அந்த வக்கீல் என்னமோ சொன்னாரே, நீ தான் என் மேல கோபமா இருந்தியே. குடும்பத்துல கஷ்டம்னா என் கோபத்தை நான் பார்க்க முடியுமா? தான் கோர்ட்டுக்கு கிளம்புவோம், நேரம் ஆகுது இல்ல. நீ எதுக்கு கோர்ட்டுக்கு வரணும்? அங்க வந்தா லேட் ஆகும். நீ வீட்லயே இரு. வீட்டுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? என் அண்ணன் வருது, நானும் வருவேன். வேலை வர்றது ஓகே. கோர்ட்ல என்ன பேசுனாங்கன்னு உனக்கு என்ன புரிய போகுது? எல்லாரும் போறோம், நீ வேண்டாம், வீட்டுல இரு. மாமா கேஸ்ல இருந்து வெளியே வரும்போது நான் கூட இருக்க வேணாமா? நீங்க எதுக்கு என்ன ஒதுக்குறீங்க? உங்க மேல, உங்க குடும்பத்து மேல எல்லாம் கோபமா இருக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா என் அண்ணனுக்காண்டி நான் அங்க வரணும். அண்ணனுக்கும் ஒரு சில குழப்பம் இருக்கு. என் அண்ணனுக்கு தெரிஞ்ச பையன், அவனை கொலை பண்ணதா மாமா சொல்றாங்க. இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் வர்றேன் அத்தான். சத்தி, இன்னும் ரொம்ப பதட்டமா இருக்க? வெளியே வந்துருவாங்க. வேலை பொண்டாட்டினா சும்மாவா? கெத்தா நிக்க வேணாம். நம்ம லாயர் விஸ்வா உங்களை எப்படி இருந்தாலும் வெளியே கொண்டு வந்துருவாருப்பா. ஆமா, சக்தி சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்பா கூப்பிட்டப்பே நீங்க வந்திருந்தா எல்லாரும் முன்னாடியும் நீங்க தலை குனிஞ்சு நிக்க வேணாம்ல. பிடிச்சவரு, பண்பானவரு, நீங்கெல்லாம் ஒத்துக்கிட்டது என்னால ஏத்துக்கவே முடியல மாமா. கேட்டதுனாலதான் நான் பொறுமையா இருக்கேன். தயவு செய்து நீங்க வெளியே வந்துருங்க மாமா. வீட்டுல வக்கீல் உங்க பக்கம் பேசினா வேண்டான்னு சொல்லிடாதீங்க. உங்களை நினைச்சு வீட்டுல யாருமே நிம்மதியா இல்ல மாமா. உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க மாமா. குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. ஐயனாதனை பாக்குறது. தூரி, என்ன மன்னிச்சிருமா. உன்னை ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு படியேற வச்சுட்டேம்மா. இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்தாதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கும். வந்துருவீங்க இல்லங்க? சூரியம்மா, அவர் தப்பே பண்ணல. அவரால தப்பே பண்ண முடியாது. வெளியே வந்துருவாருமா. அதுக்கு இந்த விஸ்வா பொறுப்பு. சார், நீங்க ஆதரவு கொடுக்கறதுனாலதான் நான் கோர்ட்ல ஆஜராக போறேன். என் பசங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது. போங்கய்யா, நாங்க பாத்துக்கிறோம். ரசு சிவபதி கிட்ட சொல்றாரு, அந்த விஸ்வா ஜெயிச்சா அந்த மெய்யநாதன் ஜெயிச்ச மாதிரி குடும்பத்தை நம்ம ஜெயிக்க விடக்கூடாதுப்பா. அதுக்காண்டி தானே இந்த லாயரை தூக்கணும். அரசியல் ஆதாயத்துக்காண்டி தான் நம்ம பேசுறோம்னு உடைச்சு பேசினான்லடா. அதுக்குதான் இன்னொரு வழி பண்ணிருக்கேன். என்னை கேட்காம எதுவும் பண்ணிராத, வில்லங்கமாயிர போகுது, பாத்துக்க. தம்பி என்கிட்ட கேட்டுச்சு, நல்ல வழியா இருக்குன்னு தான் நான் பேசி பார்க்க சொன்னேன். அப்புறம் கடைசியில கூடி பேசி கும்மி அடிச்சுட்டு கடைசியா இந்த சிவபதி கிட்ட சொல்ல வர்றீங்க, அதானே? நம்ம வக்கீல விலை பேச நினைச்சது கரெக்டான வழிதான். ஆனா தப்பான ஆளுகிட்ட பேசிட்டோம். விட்டுட்டு அரசு தரப்பு வக்கீல விலைக்கு கேட்டிருக்கோம். என்னப்பா, நான் பேசிட்டேன்ப்பா. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதை அப்படியே செஞ்சிருவாரு. விஷயத்தையும் மொத்தமா பேசி முடிச்சிட்டேன். மெய்யநாதன் இனிமேட்டு ஆயுசுக்கும் ஜெயில தான் இருக்க போறாரு. சக்தி குடும்பம் அவமானப்பட்டு நிக்கணும்பா. இல்லாட்டி சக்திய கையில பிடிக்க முடியாது. கண்டிப்பா தோக்கணும்பா. வேலு கூட இருந்தாலும் என் முடிவும் இதுதான். தம்பி உங்களை மாதிரியே சிந்திக்கிறாங்க. சரியான மூலக்காரரியா. அந்த வக்கீலுக்கு போன போடு. ஐயா, இததான் எதிர்பார்த்தேன். கணக்கு, நான் சிவபதி பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா. எல்லாம் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். சொல்லிட்டாரியா? ஒன்னு சொன்னா போதும், அந்த மெய்யநாதன் குடும்பத்தையே கோர்ட்டே சிரிக்கிற மாதிரி செஞ்சிடறாங்கயா. உங்களோட ஆர்வத்தை பார்த்தா எங்களுக்கு உழைக்கிறத விட அந்த விஸ்வாவை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க, நான் இன்னும் ஏன் வளரலன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அந்த விஸ்வா மேல உள்ள கோபத்தினாலதான்யா தென்னரசு தம்பி கேட்டுச்சு, சரின்னு சொல்லிட்டேன்யா. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா கேஸையே சதைச்சிடுறேன்யா. நாதன் தான் கொலை பண்ணாருன்னு கோர்ட்ல நான் நிரூபிச்சிடுறேன். சக்திய தலகுனிய வச்சு தொகத்துறேன்யா கோர்ட்டை விட்டு. நீங்க நினைக்கிறதெல்லாம் நான் சாதிச்சு காட்டுறேன்யா. சிறப்பா செஞ்சிருங்க. தென்னரசு நேர்ல வந்து பாப்பான். தென்னரசு, பரவாயில்லப்பா, நீ அடுத்த லெவலுக்கு வந்துட்ட. கீழே பார்த்து செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டு செக்கா கொடுக்காத, காசா கொடு. அதன் சொல்றாரு. நீதிமன்றத்துல நான் சொல்ல போதெல்லாம் சத்தியம், வேற ஒன்றும் இல்ல. மதிப்புக்குரிய நீதிபதி ஐயா அவர்களுக்கு எனது வணக்கம். வழக்கமா எல்லாருக்கிட்டையும் சத்திய பிரமாணம் வாங்குற மாதிரி மெய்யநாதன் அப்படி செய்யல. அவர் சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்ட ஒழுக்கமான வாத்தியார். அவரோட கட்சிக்காரர், ஒழுக்கத்துக்கு இலக்கணமா வாழ்ற மனுஷன். வாத்தியாருங்கிறது அவரோட தொழில் மாத்திரம் இல்ல, வாழ்க்கை. இப்பட்ட மனுஷன் நான் ஒரு உயிரை எடுத்துட்டேன்னு சரண்டர் ஆறாருக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? உயிர் எடுக்கிறதுனா கொலை செய்யறது மாத்திரம் தானா? ஒரு உயிர் போகும்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது கொலைன்னு தானே நினைப்போம், உணர்வோம். ஒரு கொலைக்கு சமந்தான் மயிலாடு. கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போகும்போது நம்மளால காப்பாற்ற முடியலையேன்னு அந்த குற்ற உணர்ச்சியில கட்சிக்காரர் மெய்யநாதன் கொலை என்றதுக்கான அர்த்தம். ராஷ்,
மலையில இருந்து விழுந்தது ஒரு விபத்து. கட்சிக்காரர் மெய்யநாதனுக்கு உடல் வலிமை ரொம்ப கம்மி. அயோத்தியம் காரணமாக அவரால் பிரகாஷை காப்பாற்ற முடியவில்லை. கண் முன்னாடியே இந்த விபத்து நடந்ததுனால அவரால் தடுக்க முடியாதனால மனிதாபிமானம் காரணமாக அதே போலீஸ்ல சரணடைஞ்சிட்டாரு. மற்றபடி இந்த வழக்குல எந்த குற்றமும் நடக்கல, எந்த கொலையும் நடக்கல. கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போறத அவரால் தாங்க முடியாதனால நீதிமன்றம் பிரகாஷ் கொலை செய்யப்படவில்லை, விபத்து என்று அறிவிக்க வேண்டும் என்று மெய்யநாதனை நிரபராதி என்று அறிவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அரசு தரப்பு வக்கீல் உங்களுக்கு கிராஸ் எக்ஸாமின் பண்ணணுமா? யுவர் ஆனர். அட்வொகேட் விஸ்வா மொழிகளாலையும் எமோஷனல் வார்த்தைகளாலையும் இந்த கோர்ட்டை திசை திருப்ப தவறவே இல்லை. இந்த கேஸ்லயும் அவர் அதை தான் ட்ரை பண்றாரு. அவரால் திறன்பட செய்ய முடியவில்லை. மெய்யநாதன் கண்ணு முன்னாடிதான் பிரகாஷோட மரணம் நடந்திருக்கு. மலை உச்சியிலிருந்து இரவுல கடுமையான குளிர்ல லேசான தூரல் கூட இருந்திருக்கலாம். அந்த பிரகாஷ் மலை உச்சியிலிருந்து வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லி கூட கேட்டு விஸ்வாவால திறமையா வாதாட முடியும். என்ன சொன்னாலும் எல்லாமே உண்மையா இருக்கும்னு அவர் ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. விஸ்வாவின் கூற்றுப்படியே ஆசிரியர் மெய்யநாதன் ஒரு வாதத்துக்காக ஆசிரியர் மெய்யநாதன் கண்ணு முன்னாடியே பிரகாஷே தவறி விழுந்து செத்ததாக வச்சுக்கலாம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. மெய்யநாதன் இருக்குது சென்னையோட மத்திய பகுதியில, பிரகாஷ் இருக்குது சென்னை புறநகர் பகுதியில இருக்கும்போது பிரகாஷ மெய்யநாதன் அந்த நேரத்துல அந்த இடத்துல ஏன் சந்திக்கணும்? இதுக்கு காரணம் என்ன? அட்வொகேட் விஸ்வா இந்த காரணத்தை சொல்ல விட்டுட்டாரா இல்ல மறைச்சிட்டாரா? அப்ஜெக்ஷன் மை லார்ட், யூ கேன் ப்ரொசீட். கேட்கிறதுக்கு இதுல எதுவும் கிடையாது. அரசு தரப்பு வக்கீல் ஒன்ன புரிஞ்சுக்கணும். பிரகாஷ் மெய்யநாதனுக்கு பழக்கமில்லாத நபர் கிடையாது. அந்த பகுதியோட பள்ளி ஆசிரியர். பிரகாஷுக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை, அறிவுரை இதெல்லாம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்ணோட எதையும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது. அத அரசு தரப்பு வக்கீல் கிட்ட நான் சொல்ல ஆசைப்படுறேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். தரப்பு வக்கீல் கரெக்டா தான் கேக்குறாரு. அப்பதானே மோட்டிவ் என்னன்னு அப்பதானே தெரியும் இந்த மர்டருக்கு. இது உங்களுக்கு கூட சாதகமா அமையலாம். இன்று கனடாவின் நாணயம் டாலர். நாளை சந்திப்போம்.